நன்மைகளை பற்றி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லும் பொழுது, முதலாவது விஷயம், ஒருவர் குர்ஆனோடு இருக்க ஆரம்பிச்சிட்டாருன்னு சொன்னா அவருக்கு எது கிடைக்கிறதோ இல்லையோ அல்லாஹ்வினுடைய அருள் கிடைத்துவிடும் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காண்பிக்கின்றார்கள். ஒருவர் குர்ஆனை ஓத ஆரம்பிச்சுட்டார் அப்படின்னு சொன்னா அவருக்கு அல்லாஹ்வுடைய அருள் கிடைக்கும். அது ஒரு நாளைக்கு ஒரு முறை ஓதுறாரு, அல்லது ஒரு நாளைக்கு அவர் 10 முறை ஓதுறாரு, அல்லது ஒரு நாளைக்கு என்ன செய்யறாரு அவர் 1000 முறை ஓதுறாரு. ஒரு நாளைக்கு ஒரு முறையாவது குர்ஆனை ஒருவர் திறந்து பார்த்து என்ன செய்யறாரு, அவருக்கு தெரிந்த ஒரு வசனத்தை ஓதுறாரு, ஒரு வார்த்தையை என்ன சொல்றாரு ஓதுறாரு, அதுல உள்ள விளக்கங்களை படிக்கிறார், அதுல உள்ள அர்த்தங்களை தெரிஞ்சுக்கிறார், அரபிய தெரியல தமிழ்ல படிக்கிறார், ஏதோ ஒண்ணு அந்த குர்ஆனினுடைய தொடர்பு அவர் இருக்கிறார் அப்படின்னு சொன்னா அவருக்கு அல்லாஹ்வுடைய அருள் கிடைக்கும் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காண்பிக்கின்றார்கள். இரண்டாவது, அல்லாஹ்வினுடைய பாதுகாப்பை அல்லாஹ் அவருக்கு வழங்குவான் என்பதாக சொல்லி காண்பிக்கின்றார்கள். குர்ஆனை கொண்டு